ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல காலம் வரும். உனக்கான நல்ல நேரம் வந்து நீ வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஜொலிப்ப. உன்னை பார்க்குற வாய்களும் உன்னை பார்க்குற மனிதர்களும் வாயடைச்சு வியந்து மூக்கின் மேல் விரல் வச்சு அதிசயமாக ஆராய்ந்து பார்ப்பாங்கன்னு சொன்னேன் அல்லவா? இதோ நான் சொன்ன அந்த வெற்றிக்குரிய நல்ல நாள் வந்துருச்சு. இந்த நல்ல நாளிலேயே நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து உன் தேவைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளை அழகுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நீ நினச்சி பார்க்காத, யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இந்த வராகி அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ கேட்டதையெல்லாம், நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு எது தேவைங்கிறத முதல்ல நல்லா யோசித்து முடிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரார்த்தனையை என்னிடம் கேட்டினா அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் செல்லவே. நீ எந்த விஷயத்தை அதிகமாக ஆழமாக அழுத்தமாக யோசிக்கிறியோ அதுதான் உன்னை தேடி வரும். முதல்ல இந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் பற்றி யோசிப்பதை நிறுத்திட்டு நல்ல விஷயங்களையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பற்றி யோசிக்க ஆரம்பி. உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் தீர்த்து வைப்பேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்ப்பது போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவதற்காக இந்த வராகியம்மா ஓடி வந்துட்டேன். நீ உன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ பார்க்குற மனிதர்களும் நீ சந்திக்கிற நபர்களும் உனக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் மட்டுமே தர்றாங்களேன்னு நீ யோசித்தாயல்லவா? கர்ம வினையின் காரணமாக தான் சில பேர் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்குறவங்களாவே வந்துக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ண வீட்லேயும் சரி, பெற்றவங்க வீட்லேயும் சரி, எல்லா உறவுகளும் அவரவர்கள் கர்ம வினையை தீர்த்துக்கிறதுக்காக உனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தார்கள் அல்லவா? அது அனைத்தையும் சரி செஞ்சு இப்போ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வந்திருக்கேன். நீ எதையாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இனிமேலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்த புண்ணியத்துக்கான பலன்களை இப்போ அனுபவிக்கிறதுக்கான காலம் நெருங்கி வந்துச்சு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த பணம் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். இன்னைக்கே அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்லமே. உன்னுடைய மன உளைச்சலையும் உன் மனசில் வரக்கூடிய கேள்விகளையும் நான் நன்கு அறிவேன். உன் கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதிலை கொடுத்து தேவையற்ற கவலையை தூக்கி எறிஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்த பிறகு உன் மனசுக்கு நிம்மதியும் முகத்தில் மலர்ச்சியும் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். என்னை நம்பி என் பேரை மட்டும் சொன்னினாலே போதும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி நீ நகர ஆரம்பிச்சிருவேன் என் செல்லமே. நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறப்போகுது. என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை கரை சேர்க்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். என் நாமத்தை சொல்லும் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். எப்போதும் ஒழுக்கத்தை உன் உயிரின் பாதுகாப்பு கவசமாக வச்சுக்கோ. உண்மையா நேர்மையா ஒழுக்கமா நீ வாழ ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கை சரியான பாதையில் சந்தோஷம் தரும் விதத்தில் மாறிடும். நான் ஒழுக்கமாக தானே இருக்கேன், நான் எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக தானே நடந்துக்கிறேன்னு நீ யோசிக்கிறது புரியுது. ஒழுக்கம் என்பது சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்வதும் கூட தான். எதையுமே அப்புறம் இப்பறோன்னு தள்ளி போடாமல் அவங்களுக்காக நான் செய்யணுமா இவங்களுக்காக அதை கொடுக்கணுமான்னு செய்யாமல் எல்லாத்தையுமே நல்ல மனசோட ஏற்றுக்கொள்வதும் நல்ல ஒழுக்கமான செயல்தான் என் செல்லமே. என்னதான் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சுலபமான சந்தோஷமான வாழ்க்கை பாதையை நான் காட்ட தான் வந்திருக்கேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் வந்த பிறகு
இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ ஒரு விஷயத்தை பெறுவதற்கு தகுதியான ஆளாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை வந்து சேராமல் போகவே போகாது. அது உன்னை வந்து சேராமல் தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ, நீ எந்த அளவுக்கு தகுதியும் திறமையும் நல்ல குணமும் பண்பும் உள்ள ஆளாக இருக்கியோ அதுக்கேத்தாற் போல சிறப்பானதை இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் ஒருபோதும் உன் முயற்சிகள் வீணாக போகும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ மனம் தளராம நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு உரிய அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான எதையுமே யாருமே உன்னிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது என் செல்லமே. அடுத்தவங்க உனக்கு தடையை உருவாக்கினாலும் தாமதத்தை உருவாக்கினாலும் அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுப்பேன். ஏன் ஆசீர்வாதம் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நீ செய்கிற முயற்சியும் உன் நம்பிக்கையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் உன்னை நோக்கி கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் பயப்படவோ மனம் தளரவோ வேண்டாம் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட அனைத்தும் உனக்கு உரியதும் உனக்கு சரியானதும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். எப்போது பார்த்தாலும் எதையோ இழந்தது போலவே உன் மனசு எதையோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு நீ என்னதான் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்தாலும் அது நடக்காததால் தானே நீ மனசு சோர்ந்து போயிருக்க. இதோ இப்போதே உனக்கு மன நிறைவு உண்டாகும் விதமாக அந்த விஷயத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. மனசை நிம்மதியாக வச்சுக்கணும், நல்லபடியாக வாழணும்னு நினச்சி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் மனசுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்காததால் தானே இப்போ மனவேதனையோடும் வருத்தத்தோடும் இருக்க. ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது உனக்கு நடக்கவே நடக்காததுன்னு அர்த்தம் இல்லை. காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வர கால தாமதம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்றதுக்காக உடனே பயந்து சோர்ந்து போகாதே. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். பொறுமையோடு இருந்தாலே உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் விலக்கி உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்படி நான் செய்வேன். இந்த பிரபஞ்சம் உனக்காக பல விஷயங்களை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நீ நிதானத்தையும் பொறுமையையும் கடைப்பிடித்து பக்தியோட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கும் போது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கைக்கான சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. உனக்கு பண தேவை இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்தாலும் சரி, நீ எதிர்பார்க்கிறத உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுப்பேன்னு என்னை நம்பு. என்னை நம்பும் போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த வராகியம்மா நீ செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் உனக்குள் இருந்து நல்ல செயல்களை செய்ய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியான வழியில் உன்னை வழி நடத்தி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி கொடுப்பேன்னு நம்பு. என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இப்போ வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ போற. உன் வாழ்க்கையில் சோகங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து நின்றாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்வேன். என்னை பிரார்த்தனை செய்த உனக்கு, என்னை நம்புகிற உனக்கு பல மடங்கு நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நிம்மதியாக நலமாக வாழ்க்கையை நிரப்பி கொடுப்பேனேன் செல்லமே. உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் என் அருளின் காணிக்கையாக எடுத்துக்கிட்டு அதற்கு பதிலாக அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வாழ்க்கையை இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போகிறேன். பகல் முழுவதும் என்னென்னவோ வேலை செஞ்சு எப்படிலாமோ கஷ்டப்பட்டு இரவு வந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியாமல் நீ மனசுக்குள்ளே எதையோ யோசிச்சு புலம்புறதையும் கவலைப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்.
அதனால தான் இன்னைக்கு இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான நல்ல வெற்றிகரமான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆதரவும் எப்படிப்பட்டதுன்றத உனக்கு உணர்த்தும் விதமாகவே என் ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லா துன்பங்களையும் மறந்து நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டு நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசில் இருக்கிற கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எப்போதோ நடந்த துன்பங்களையும் விஷயங்களையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நிம்மதியாக உறங்காமல் வாழ்க்கையும் உடம்பையும் கெடுத்து கொள்ளாதே. அதை இதை யோசிச்சினா உன் உடம்பு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு மனக்கவலை அதிகமாகுது. நீயும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட கவனிக்காம உன்னை நீயே தண்டிச்சுக்கிறது உனக்கு புரியலையா? இந்த வராகி அம்மா தினமும் பல வழிகளில் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். முதல்ல உன் உடம்பையும் மனசையும் நல்லபடியாக வச்சுக்கோ. நான் உனக்கு துணையாக இருந்து என் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் புலம்ப வேண்டாம் என் செல்லமே. நீ மன மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாருக்கும் தெரியாமல் நீ மனசுக்குள்ளே வருத்தப்பட்டாலும் வெளியே எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசில் நிறைஞ்சு இருக்கிற கவலைகளையும் வருத்தங்களையும் நான் அறிவேன் என் செல்லமே. அதனால தான் இதுக்கு மேலும் உன் மனசில் பாரத்தை நீ சுமக்கக்கூடாது, நீ மனச்சுமையோடு வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்காக உதவி செய்ய ஓடோடி வந்தேன். உன் மனசை சந்தோஷப்படுத்தும் நல்ல நிகழ்வுகளை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்தாலே அனைத்திலும் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் உனக்கு தீர்ந்து போகும். உன் மனசில் இருந்துக்கிட்டே நான் உன்னை வழி நடத்தி எல்லா தடைகளையும் சரி செஞ்சு உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இனி எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ள விடமாட்டேன். சக்தி கொண்ட இந்த வரம் தரும் வராகியானவள் என் கடைக்கன் பார்வை மூலமாகவே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வரத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். என் அருளாசிகள் மூலமாக எல்லா தடைகளும் உனக்கு உடை தெரியப்படும். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு இருக்கும்போது இன்று முதல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. காலம் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே தீருமேன் செல்லமே. ஒவ்வொரு நாளும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விடியலும் உன் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதையும் இதையும் யோசித்து கவலைப்படுறதை விட்டுட்டு என்னை நோக்கி ஓடிவா. உன் பாதையை நேராக்கி நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இருள் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறப்போகுது. ரொம்ப நாளாக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் பணம் செலவு செஞ்சாலும் நல்ல ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கல. நானும் எத்தனை முறை பிரார்த்தனை செய்கிறேன், வராகி அம்மா என்னை காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையை சரி செஞ்சு எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு நீ மனசு உடஞ்சி போய் என்னை நோக்கி அழுதாயல்லவா? இதோ இப்போதே இந்த நிமிஷமே உனக்கான நல்லதை அனைத்தையும் செஞ்சு தர ஆரம்பிச்சிடுறேன். உன் முன் ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினையின் பலனாக தான் இந்த உடல்நல குறைவும் வந்துச்சு. சுப காரியங்களும் நல்ல காரியங்களும் நீ எதிர்பார்த்ததை தாண்டி தள்ளி போகும் நிலைமையும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது துன்பம் அனைத்தையும் போக்கி உன் கர்மாக்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மன சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? நீ செஞ்ச பெரிய புண்ணியமும் நீ செஞ்ச பல நன்மைகளும் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகுது. காசு பணம் எவ்வளவு வந்தாலும் கையில் தங்காமல் செலவு ஆகிட்டே இருக்குன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இப்பொழுதே இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கையை மங்களகரமான வாழ்க்கையாக மாற்றி எழுதிடுறேன். இனி எல்லாமே உன் கண்ணுக்கு தெரிஞ்சே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல உன் உடம்பு சரியாகி எந்த குறையும் இல்லாத நிறைவான
நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்ப. செலவுகள் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நீ நல்லதே நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க போறேன். சில நேரங்கள்ல உன் மனசு தெளிவில்லாம நீ அங்கும் இங்கும் அலைப்பாய்வது எனக்கு தெரியும். காரணமே இல்லாம இதை யோசிச்சு கவலைப்பட்டு பயப்பட்டு நீ பதட்டம் கொள்ள வேண்டாம். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களையும் இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுக்கிறேன். மனசு நீ சோர்ந்து போய் இருக்கிறதால தானே வெளியில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இன்னும் உன்னை குழப்பமாக்குது. முதல்ல மனசை தைரியமா தெம்பா மாத்திக்கோ. எந்த நேரத்திலும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது என் செல்லமே. என்னை மனசார நினச்சிக்கிட்டு எனக்காக ஒரு விளக்கை ஏற்றி என்னை நினைத்து வணங்கி என் நாமத்தை நீ மெதுவாக சொல்லு. உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. மனம் அதிகமாக குழம்பும் போதெல்லாம் கண்களை மூடிய அமைதியாக வராகியம்மான்னு என்னை கூப்பிட்டாலே நான் உனக்காக ஓடி வந்து உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். இப்போது கூட உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். உன் மனசை மெதுவாக என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையானனும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.